நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பம் இருந்தாலும் அது ஒரு நிமிஷத்துல, ஒரு நொடியில, ஏன் அரை நொடியில சந்தோஷமா, அதிசயமா, ஆச்சரியமா மாறுறதுக்கு பக்தி அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு உந்துதலாவே இருக்கு. பக்தின்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எந்த நேரத்திலையும் எப்படி வேணாலும் மாறலாம். அதாவது பிரகாசமா மாறலாம், அதிசயமா மாறலாம். அப்படிப்பட்ட பக்தி இருக்கக்கூடிய இடங்கள், பக்தி திகழக்கூடிய இடங்கள் ஆலயங்கள் தான். ஏன்னா அப்பேற்பட்ட ஆலயங்கள் தான் நம்ம இறைவனை அதிகமா தரிசனம் பண்றதுக்குரிய இடமாவே காணப்படுது. அப்படிப்பட்ட இறைவர்களையும் அப்படிப்பட்ட அதிசயம் வாய்ந்த ஆலயங்களையும் தரிசிக்கக்கூடிய இடம் இது. அப்படிப்பட்ட தெய்வங்களையும் அப்படிப்பட்ட அதிசய ஆலயங்களையும் தேடி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயணம் தான் இது அதிசய ஆலயம். இந்த முறை அதிசய ஆலயத்துக்காக நம்ம தேடி வந்திருக்கக்கூடிய ஆலயம் எங்க இருக்கு, எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, சிவபெருமானே 64 திருவிளையாடல்கள், 1 2 இல்ல 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தின மதுரையில புட்டுத்தோப்பு அப்படின்ற ஒரு அழகான பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய புட்டு சொக்கநாதர். பேரே புட்டுத்தோப்பு தான் இந்த பகுதிக்கு பேரே. இந்த இருக்கக்கூடிய ஆலயத்துல இருக்கக்கூடிய இறைவனுக்கு பெயரும் பிட்டு சொக்கநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த பிட்டு சொக்கநாதர் ஆலயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அதிசய ஆலயம். எதனால இந்த ஆலயம் அதிசய ஆலயமா விளங்குது அப்படின்றத நிகழ்ச்சியில தொடர்ந்து உங்களுக்காக நான் சொல்ல காத்துருக்கேன். அதற்கு முன்னாடி இறைவனை தரிசனம் பண்ணிட்டு, இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய பிரகார தெய்வங்களையும் தரிசனம் பண்ணிட்டு, இவங்களுடைய வரலாறுகளையும் தெரிஞ்சுக்கிட்டு, அதிசய ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நேயர்களே, என் கூட சேர்ந்து இந்த பிட்டு சொக்கநாதர் ஆலயத்துல இறைவனை தரிசனம் பண்ணிருப்பீங்க. இங்க இருக்கக்கூடிய இறைவனும் சொக்கநாதர் தான், மீனாட்சி அம்மன் தான். ஏன்னா இந்த திருவிளையாடல் நிகழ்த்தி இங்க இந்த ஆலயம் அமைறதுக்கு காரணமே சொக்கநாதர் தானே. அதனாலதான் அவருக்கு அதே பேர்ல, ஆனா பிட்டு சொக்கநாதர் அப்படின்ற பேர்ல மீனாட்சி அம்மன் அந்த முக்கியமான கோயில்ல, மதுரையில் மத்தியில் இருக்கக்கூடிய கோயில்ல எப்படி அமைஞ்சிருக்காங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் மீனாட்சி அம்மன் வலதுபுறம் இருக்காங்க, இறைவன் இடதுபுறம் இருக்காங்க. இறைவனுக்கு இடதுபுறம் இன்னொரு தெய்வமும் இருக்கிறத பார்க்க முடியுது. அவர் தெய்வம் இல்ல, அடியார் சொல்லலாம், வந்தியம்மை. இவங்களுக்கு ஏன் இங்க தனி சன்னதி வச்சிருக்காங்க அப்படின்ற விவரத்தையும் இங்க நான் உங்களுக்காக சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். அதற்கு முன்னாடி பிரகார தெய்வங்கள், சுத்தி இருக்கக்கூடிய பிரகார தெய்வங்கள்ல வலதுபுறம் ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா சப்த மாதாக்கள் இருக்காங்க. வராகியம்மன், இந்திராணி, கௌமாரி, சாமுண்டி, பிராமி, இந்த மாதிரி 7 சப்த மாதாக்கள் இருக்காங்க. சுந்தரானந்தர், மாணிக்க வாசகர், அப்பர், அதே மாதிரி சித்தர்கள்ல சுந்தரானந்த சித்தரும், மாணிக்க வாசகர், அப்பர், திருநாவுக்கரசர், சுந்தரர் சொல்லி 4 வரும். கூடவே கல்யாண விநாயகர், கல்யாண முருகன், சரஸ்வதி, மகாலட்சுமி, இரட்டை பைரவர். இங்க இருக்கக்கூடிய பைரவருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன அப்படின்றதே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கல்யாண முருகன், இரட்டை பைரவர், வெளியில அப்படி கொஞ்சம் வந்தோம்னா வேப்ப மரத்துக்கு கீழே ஹரிகர சர்வம். இந்த மாதிரியான பிரகார தெய்வங்கள் இங்க இருக்கிறத பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தெய்வங்களை நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ தரிசனம் பண்ண கையோட இங்க இத்தனை தெய்வங்கள் வந்ததுக்கான காரணங்களும், முக்கியமா வந்தியம்மை இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்றத நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த புட்டு சொக்கநாதர் ஆலயத்தினுடைய வரலாறு என்ன, இந்த ஆலயத்தினுடைய அதிசயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் விநாயகரா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், கல்யாண முருகன், கல்யாண விநாயகர், தம்பதி சமேதரா முருகன் இங்க காட்சி அளிக்கிறார் வள்ளி தெய்வானையோட. இந்த ஆலயத்துக்கு வர்றவங்களுக்கு நிச்சயமா திருமண வரம் கைகூடும் அப்படின்றதுல மாற்றம் எந்த கருத்தும் இல்லை. அதே நேரம் இங்க வரக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது, வந்தியம்மையுடைய ஆசீர்வாதத்தினால குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படின்றத நிறைய பேர் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஆலயம் மதுரையில கிழக்கு நோக்கி மூலவர்கள்
மூன்று பேருமே, அதாவது சிவபெருமான், மீனாட்சி அம்மன், வந்தியம்மன், இந்த மூன்று பேருமே கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆலயங்களையுமே வந்து பைரவருடைய, கால பைரவர் தன்னுடைய வாகனமா இரட்டையா வந்து வச்சிருக்காரு. ஸோ அதனால இரட்டை கால பைரவர் அப்படின்ற பேரும் வந்து இவருக்கு அமைஞ்சிருக்கு. இதனுடைய சிறப்புகள் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த ஆலயம் அதிசய ஆலயம் அப்படின்றது அழைக்கப்படக்கூடிய காரணம் வந்து 2 இருக்கு. முதல்ல ஒருத்தரை பத்தி பார்ப்போம். அவர் யாருன்னா மாணிக்கவாசகர். மதுரை பக்கத்திலேயே திருவாதவூர் அப்படின்ற ஊர்ல அவதரிச்சிருக்காரு மாணிக்கவாசகர். இவர் சிவபெருமான் மேல சிறு வயதுல இருந்தே ஆழ்ந்த பக்தி கொண்டவர். பக்தின்றதையும் தாண்டி பேரன்பு கொண்டவர், மிகப்பெரிய காதல் கொண்டவர் சிவபெருமான் மேல. அப்படி இருக்கக்கூடிய மாணிக்கவாசகர் அரிமர்தன பாண்டியன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய மன்னன் மதுரையை ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருக்கும் போது அவருடைய அரசவையில இவர் முதல் மந்திரியா வந்து திகழ்ந்திருக்காரு. இவர் முதல் மந்திரியா திகழ்ந்த காலத்துல குதிரைப்படை கொஞ்சம் வலிமை குறைந்து காணப்பட்டதுனால குதிரைப்படையை மேம்படுத்தணும் அப்படின்றதுனால ஏகப்பட்ட குதிரைகளை வந்து வாங்கணும் அப்படின்றதுனால இவர்கிட்ட 49 கோடி பொண்ணை கையில கொடுத்து குதிரைகளை வாங்கி வாங்கன்னு சொல்லி அரிமர்தன பாண்டியன், மன்னன் அரிமர்தன பாண்டியன் வந்து இவரை அனுப்புறாங்க. இவரு காடு மலைகள்லாம் கடந்து குதிரையை வாங்குறதுக்காக போகும்போது இடையில திருப்பெருந்துறை அப்படின்ற இடத்துல போயிட்டு ஒரு சிவாலயத்தை பார்க்கிறாரு. இவருடைய இந்த பக்தி மயம் அப்படின்றது அங்கேயும் வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. திருப்பெருந்துறையில சிவாலயத்தை பார்த்தோன்னே அங்க கொஞ்ச நேரம் அமர்ந்து இறைவனை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். அப்போ இவருக்கு ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தலாம் சொல்லி சிவபெருமான் 999 அடியார்களோட மிகப்பெரிய குருவா வந்து அங்க வந்திருக்காரு. வந்த உடனே இவர் மாணிக்கவாசகர் அவரை பார்த்து அவரை வணங்கிட்டு அவர்கிட்ட உபதேசம் வந்து பெறாரு. சிவபெருமான் கிட்டயே சிவபெருமானுடைய உபதேசத்தை வந்து பெறாரு. பெற்ற உடனே அவருடைய உபதேசத்துல மயங்கி அவருடைய அந்த பற்றுல என்ன செஞ்சிருக்காருன்னா 49 கோடி பொன்னையும் அவர்கிட்ட கொடுத்து அடியார்களுக்காகவும் அந்த ஆலயத்தை மேம்படுத்தணும் அப்படின்ற செலவுக்காகவே வந்து முழுவதுமா வந்து செலவு செஞ்சுட்டாரு. இப்படி செலவுகளை வந்து அதிகமா செஞ்சுட்டதுனால அவர் கையில காசு இல்லாம குதிரைகள் வாங்க முடியாம போயிடுது. இந்த விஷயம் மன்னன் அரிமர்தன பாண்டியனுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. தெரிய ஆரம்பிச்ச உடனே இவரை மறுபடியும் ஊருக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு ஓலை அனுப்புறாங்க. இந்த விஷயம் வந்து மன்னருக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்ற ஒரு தயக்கத்துல இவர் என்ன செய்யறாருன்னா மறுபடியும் ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வரும்போது என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா சிவபெருமான் வந்து சரி நம்மளாலதானே வந்து இவருக்கு இப்படி ஆயிடுச்சு, இவருக்கு ஒரு நல்ல விமோசனம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாத்தையும் வந்து அழைச்சி குதிரைக்கு பாகனா இருக்க சொன்னாரு. அதாவது குதிரைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு வீரனா வந்து இருக்க செஞ்சாரு. அங்க ஊர்ல இருக்கக்கூடிய காடுகள்ல தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய நரிகள் எல்லாத்தையுமே வந்து பரியா மாத்தினாரு. பரி அப்படின்னா குதிரைக்கு மற்றொரு பெயர் வந்து பரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஏகப்பட்ட நரிகள் எல்லாத்தையும் வந்து பரிகளா மாத்தினதுக்கு அப்புறம் அந்த தேவர்களையும் அந்த குதிரை வீரனா மாத்தி இவரும் முதன்மை வீரனா இருந்து மதுரைக்கு வந்து அரிமர்தன பாண்டியன் முன்னாடி இந்தாங்க மாணிக்கவாசகர் வந்து உங்களுக்கு இந்த குதிரைகளை வந்து கொடுக்க சொன்னாரு குதிரைப்படைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்து போயிடுறாரு. இது எப்ப கொடுத்திருக்காரு அப்படின்னா மாமணி மாதம் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தப்ப வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அன்று இரவே என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பரிகள் எல்லாம் நிறைய இருந்து பரியா மாறின அந்த நரிகள் எல்லாம் மறுபடியும் நிறைய மாறி ஏற்கனவே இருந்த குதிரைகள் எல்லாம் கொண்டுட்டு மறுபடியும் காட்டு பக்கமே வந்து போயிடுச்சு. இதை அறிஞ்ச அரிமர்தன பாண்டியன் இந்த மாய வேலைகளும் வந்து மாணிக்கவாசகர் செஞ்சிருக்காரா அப்படின்னு சொல்லி அவர் மேல குற்றம் சுமத்தி அவரை வரவழைச்சு சுடுமணல்ல நிறுத்தி கைகளை கட்டி கால்களை கட்டி மிகப்பெரிய கொடுமைப்படுத்திருக்காரு. இதை தாங்க முடியாம மாணிக்கவாசகர் சிவபெருமான் கிட்ட அழுது புலம்பிருக்காரு. அழுது புலம்பி எனக்கு இப்படி கொடுமைகள் நடக்குது, நீ ஏன் இன்னும் அமைதியா இருக்கிற, இவ்வளவு திருவிளையாடல் செஞ்சது நீதானே, இன்னும் என்னை காப்பாற்ற நீ வரமாட்டையான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சிவபெருமான் தன்னுடைய பக்தனுக்கு இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லி கடும் கோபம் கொண்டதுனால மதுரையில மிகப்பெரிய வெள்ளம் வாழ்ந்து ஓடிட்டு இருக்கு. இந்த வெள்ளத்தை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி அரிமர்தன பாண்டியன் முடிவு செஞ்சு ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு வீட்டுக்கு ஒருத்தருக்கு ஒவ்வொரு பகுதியா வந்து பிரிச்சு கொடுத்து இந்த பகுதியை நீங்க வேலைக்கு ஆள் வச்சோ இல்ல நீங்களோ இந்த கரையை வந்து உயர்த்தணும், அப்படி உயர்த்தினாதான் வெள்ளம் ஊருக்குள்ள வராம இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் மதுரையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு ஆள் வந்து இந்த வெள்ளத்தை அடைக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த வேண்டுகோளை ஏற்று மதுரை மக்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்கு ஒருத்தரை வந்து அனுப்பி அந்த கரையை உயர்த்துறாங்க, வெள்ளம் வந்து ஊருக்குள்ள வராம. இப்படி உயர்த்தும் போது மதுரையில ரொம்ப பழமையான 1000 பிறை கண்ட, அதாவது 3ஆம் பிறை, இது வந்து ஒரு பிறை அப்படின்றது மாசத்துக்கு 3ஆம் பிறை அப்படின்றது மாசத்துக்கு ஒரு முறை வரும். 1000 பிறை கண்ட ஒரு வயதான மூதாட்டி செம்மன செல்வி அப்படின்றது அவங்களுடைய பெயர். அவங்கள ஊர் மக்கள் எல்லாம் வந்தி அப்படின்னு சொல்லி வந்து அழைக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப வயதாகி போனதுனால அவங்களுக்கு திருமணமாகாம குழந்தைகளும் இல்லாம வீட்டுல ஓராளா புட்டு வித்து, அதாவது ஊருக்குள்ள புட்டு வித்து பிழைப்பு நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. இவங்க சிவபெருமான் மேல
மிக கடந்த அளவு கடந்த பற்று கொண்டவங்க, பக்தி கொண்டவங்க. இவங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து நம்ம சார்பா யாருமே வந்து உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, கரையை அடைக்கிறதுக்கு நம்ம வீட்டுல இருந்து போறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இறைவனை வேண்டிட்டு இருக்கும்போது, சரி யாராவது கூலிக்கு ஆளு கிடப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை அடுத்த சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா, ஒரு 4 மணிக்கு மண் வெட்டி கந்தல் துணியில வந்து வேட்டி தலைப்பாக எல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு கூடையை கையில வச்சுக்கிட்டு, என்ன யாராவது வேலைக்கு எடுத்துப்பீங்களா, கரை அடைக்கிற வேலைக்கு எடுத்துப்பீங்களான்னு சொல்லி ஊருக்குள்ள கத்திக்கிட்டே வர்றாரு. வந்தியம்மா வந்து இதை பார்த்துட்டு, தம்பி எனக்கு வந்து நீங்க உதவி செய்யுங்க, என்னுடைய சார்பா இந்த கரையை வந்து என் பங்குல வந்து நீங்க வந்து அடைச்சு கொடுங்கன்னு சொல்லி சொன்னோன்னே, எனக்கு கூலியா என்ன தருவேன்னு சொல்லி இந்த வந்தி பாட்டி கிட்ட வந்து அவர் கேட்கிறாரு சிவபெருமான். அதுக்கு நான் விட்டு பிழைப்பு நடத்தக்கூடிய பிட்டு வந்து உனக்கு தரேன்னு சொன்னோன்னே அந்த பிட்டை வாங்கி சாப்பிட்றாரு. அதுவும் உதிரி புட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த சுவை பிடிச்சு போக தன்னுடைய கந்த துணியில வந்து கொஞ்சம் கட்டிக்கிட்டு கரையை அடைக்கிறதுக்காக போறாரு. நம்ம சிவபெருமான் ஆடல் வல்லாங்க இல்லையா, அங்க போய்கிட்டு வேலை செய்யாம அடுத்தவங்களுடைய அந்த பங்குல போய் அந்த கரையை உயர்த்துறாரே தவிர, வந்திப்பாட்டியுடைய அந்த பங்குல வந்து கரையை உயர்த்தவும் இல்லை. அதே நேரத்துல மற்ற எல்லாரையும் வந்து வேலை செய்ய விடாமையும் ஆடி பாடி சந்தோஷமா வந்து அந்த நாளை கழிச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் விளையாட்டு காமிச்சுக்கிட்டு குளத்துல அந்த ஆத்துல விழுகிறது, நீச்சல் பண்றது, இந்த மாதிரி வந்து வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த மக்கள் எல்லாம் போய் அந்த அதிகாரிகிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து வேலையை பார்க்காம இருக்காரு. இவர் யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த பதிவேட்டுல வந்தியினுடைய ஆளுன்னு சொல்லி இவர் எழுதி வச்சுட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை போய் அதை பார்த்த அதிகாரி அவரை சத்தம் போடாம மன்னர்கிட்ட போய் சொல்றாரு, மன்னா இந்த மாதிரி வந்தி கிழவைக்கு சார்பா வந்த ஒருத்தர் வந்து வேலையே செய்யாம அவருடைய பகுதி மட்டும் தாழ்ந்து போய் கிடக்கு, ஆனா அவர் வேலையே செய்யாம அவர் பாட்டுக்கு ஆடுறாரு பாடுறாரு, இந்த மாதிரி விஷயத்த வந்து சொன்ன உடனே மன்னன் நேரா வந்து புறப்பட்டு வர்றாரு. எல்லா கரைகளையும் வந்து பார்த்துட்டு இருக்காரு. பொதுமக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அவங்களுடைய பங்குல ஒதுக்கப்பட்ட கரை பூரா வந்து உயர்ந்திருக்கு, ஆனா வந்தி கிழவிக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த கரை பகுதி மட்டும் தாழ்ந்து இருக்கு. இதனால மற்ற பகுதிகளையும் வந்து உடைச்சிட்டு வெள்ளம் ஊருக்குள்ள வந்துருமோன்னு பயந்து போன மன்னன் வந்து இதை பார்த்துக்கிட்டே வரும்போது, வந்திக்கு பாட்டிக்காக வந்து வந்திருந்த அந்த வேலையால் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா, அப்படின்னா ஒரு மரத்துக்கு கீழே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. கொன்றை மரம், அந்த மரத்துக்கு கீழே வந்து கூடைய தலைக்கி வச்சு தூங்கிட்டு இருக்காரு. என்னடா இப்படி வேலையை வந்து இப்படி வேலையை செய்யாம படுத்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில இருந்த பொன்புறம்பால ஓங்கி முதுகுல அடிக்க, ஆனா வந்தது சிவபெருமான் இல்லையா, அந்த அடி அவருக்கு வலிக்காம உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் வந்து அந்த அடிப்பட்டு எல்லாருமே ஒரே நேரத்துல அலைக்கடல் எப்படி ஆக்குறைச்சு கத்துமோ அதே மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரே நேரத்துல எல்லாருக்கும் அந்த மாதிரி அடி விழுந்த உடனே இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம். மன்னன் முதற்கொண்டு எப்படி இது நம்ம இவனை தானே அடிச்சோம், எப்படி நமக்கு வலிக்குது, நமக்கு எப்படி அந்த தழும்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தா, இவர் கோபத்துல எந்திரிச்சு அந்த சிவபெருமான் என்ன செஞ்சாருன்னா, கூடல இருந்து ஒருபடி மண்ணை எடுத்து தன்னுடைய அந்த பங்கான அந்த வந்தி பாட்டியினுடைய அந்த பங்குன அந்த கரையில வந்து போடுறாரு. அது பார்த்தா உடனே உயர்ந்து வெள்ளமும் வடிஞ்சிருச்சு. அதே நேரத்துல வந்திருந்த அந்த வேலையாலும் வந்து மறைஞ்சிட்டாரு. இப்படி பிட்டுக்காக மண் சுமந்து திறம்படி பட்டு அந்த கரையை வந்து நிவர்த்தி செஞ்சு அந்த வெள்ளத்தையும் வடிய வச்சு மாயமா மறைஞ்சு போயிட்டாரு. இதை பார்த்த உடனே ஆச்சரியம், வந்தது வந்து சாதாரண மனிதன் இல்ல, சிவபெருமான் தான் வந்திருக்காருன்னு சொல்லி அப்போ அவர் உணர்ந்து வந்திப்பாட்டியை வணங்க ஆரம்பிச்சிருக்காரு. வந்தியம்மாவும் தனக்கு தெய்வம் வந்து அருள் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய உள்ளத்துல தன்னுடைய பக்தியை நினைச்சு ரொம்ப பூரிப்புல இருக்கும் போது வானத்துல இருந்து தேவகணங்கள்லாம் வந்து, அதாவது இந்திர விமானத்துல வந்து தேவகணங்கள்லாம் வந்து வந்தியம்மையை அழைச்சிக்கிட்டு மோட்சம் கொடுக்கறதுக்காக சிவபெருமான் கிட்டே வந்து அழைச்சிட்டு போனாங்க. இப்படி தன்னுடைய அடியாருக்கு அருள் செஞ்ச ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலம். அது மட்டும் இல்ல, இதை ஏன் அதிசய ஆலயம் சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு திருக்கோயில்களையுமே வந்து இறைவனுக்கு தான் வந்து முதன்மை இருக்கும், சந்நிதி இருக்கும், முதன்மை சந்நிதி. இங்க அடியாருக்கு தன்னுடைய அடியாருக்கு தனக்கு சமமான ஒரு சந்நிதி வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னா அது இந்த ஆலயத்துல மட்டும்தான், அதுவும் அந்த வந்தியம்மைக்கு மட்டும்தான். வந்தியம்மை கிட்ட நமக்கு வேண்டுனதை என்ன வேண்டுறோமோ தனக்காக இறைவன் கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்கன்னு சொன்னா அது நிச்சயமா நமக்காக இன்னும் வேண்டுதல் வைக்கிறதா ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சொல்றாங்க. அப்படிப்பட்ட அதிசயம் வாய்ந்த இந்த ஆலயத்தை வந்து தரிசிக்கும் போது நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு அமைதி அது எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கையில நினைச்சிருக்கும் அப்படின்றதுல மாற்றம் எதுவுமே இல்லை. அக்கா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேரு தேவி. சரி அக்கா, இந்த ஆலயத்துல நீங்க எப்போ இருந்து வந்துட்டு இருக்கீங்க? நாங்க கிட்டத்தட்ட 26 வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறோம். கோவில் வந்து மிக சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். இந்த ஸ்தலம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை நடக்கும், செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு பூஜை நடக்குது, அதுக்கப்புறம் முருகனுக்கு 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் பூஜை நடத்துறாங்க. ஹரிஹர சர்ப்பராஜா வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை மிகவும் சிறப்பு. உங்களுக்கு
இந்த ஸ்தலத்தோட சிறப்பே பிட்டிற்காக மண் சுமந்து திறம்படிப்பட்ட ஸ்தலம் அது. இந்த ஸ்தலத்துல இறைவன் வந்து தனக்கு நிகரான சந்நிதி வன்னியம்மாவுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்தலத்துல இந்த நிகழ்ச்சி வந்து ஆவணி மாதம் பூராட நட்சத்திரத்தன்னைக்கு இந்த இது நடக்குது. அப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்து சுவாமி அம்பாளும் இங்கே பிரசன்னம் ஆகுறாங்க. அது இன்னும் சிறப்பு வந்து மார்கழி மாத பூஜை அதிகாலை 4 மணிக்கே அனைவரும் வந்துடும். இங்க வந்து ராகுகால பூஜை மட்டும்தானா? ஏன்னா இங்கிட்ட ஏகப்பட்ட தெய்வங்கள் இல்ல, அனைத்து பூஜையுமே இருக்கு. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பண்றாங்க. இதுல சிறப்பு கல்யாண முருகன், கல்யாணத்துக்காக, குழந்தைக்காக ஒவ்வொரு பூஜை எப்பயும் நாங்க வேண்டுதல் கேட்போம். வர்றவங்க கிட்ட அவங்களோட குறைகளுக்கு உண்டானதை கேட்டு என்னென்ன அவங்களோட பேரு, கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் ஆகக்கூடியவங்க பேரு, குழந்தை இல்லைன்னா குழந்தைகளுக்காக அவங்களுக்குரிய பேரு, தம்பதியர் பேரு, அதை சொல்லி நாங்க நிறைய இது வந்து சக்சஸ் ஆயிருக்கு. அது மாதிரி மார்கழி பூஜை வந்து குழந்தைக்காக சாமி தூக்குவாங்க. ஜென்ஸ் வந்து, ஆண்கள் வந்து சாமி தூக்குவாங்க. பெண்கள் வந்து பாவை நோக்கு, பாவை விளக்கு ஏந்தி அந்த பெண்கள் விளக்கு எடுத்துட்டு வர பின்னாடி வந்து சாமி தூக்கி வருவாங்க. இது வந்து ரொம்ப இப்ப வந்து நல்ல பிரபலமா வந்துட்டு. மீனாட்சி அம்மன் இருக்கிறதுனால அம்மனுக்குரிய பூஜைகள் நடக்குது. நவராத்திரி குழு 9 நாளும் இங்க மிக ரொம்ப ரொம்ப சிறப்பா நிறைய கலை நிகழ்ச்சிகளோட நடந்துட்டு இருக்கு. அப்புறம் அந்த மகா சிவராத்திரி அது வெகு விமர்சையா நடக்குது, நல்லபடியா நடக்குது. சுந்தரானந்தர் இருக்கிறத பாக்குறோம், அதே நேரத்துல கலியநாயனாரும் இருக்கிறத பாக்குறோம். இப்ப அவங்களுக்கான சிறப்பு பூஜைகள் சொல்லி சிறப்பு பூஜைகள் வந்து சுந்தரானந்தருக்கு மாசம் இப்ப சித்திரை 1 அன்னைக்கு பூஜை இருக்கு. அன்னைக்கு பூஜை இருக்கு. சித்திரை வைகாசி மாத பிறப்பு அன்னைக்கு அவங்களுக்கு சுந்தரானந்தருக்கு இருக்கு. மற்ற நால்வருக்கு வந்து அவங்களோட நட்சத்திரத்தன்னைக்கு இங்க அபிஷேகம். சரிங்களா? இன்றைய நாள்ல உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. முற்றோதலும் நடத்திட்டு இருக்கிறாங்க. தேவாரம், திருவாசகம், முற்றும் ஓதுதல், முற்றுதல், அது வந்து இங்க சிறப்பா நடந்துட்டு இருக்கு. சரி, இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல கும்பாபிஷேகம் நடக்கிறதா சொன்னாங்க. அது எப்ப என்ன அப்படின்ற விவரம் பக்தர்களுக்காக சொல்லி நேர்களே, இன்றைக்கு நம்முடைய அதிசய ஆலயத்துல ஏகப்பட்ட அதிசயம் நிறைந்த இந்த அதிசய ஆலயத்துல இறைவனை வந்து தரிசித்த பின்னாடி இறைவன் பற்றிய வரலாறுகளை உங்களுக்கு நான் சொன்னதுக்கு நான் எத்தனை புண்ணியம் பண்ணியிருந்தேன், எத்தனை பாக்கியம் பெற்றிருந்தேன் அப்படின்றது எனக்கு சொல்றதுல அளவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இன்பம் என் மனசுல வந்து பொங்கி வந்துட்டு வந்து இறைவனை தரிசனம் பண்ணி மகிழ்விக்கணும் அப்படின்றதுல, இறைவனுடைய அருளை பெற்றுக்கணும் அப்படின்றத ஒரு சின்ன வேண்டுகோளா வச்சுட்டு நிகழ்ச்சியில நிறைவு பகுதிக்கு வந்து மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன்.